வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக அற்புதமான நல்ல கருத்துக்களை மரியாதை மிகுந்த ஷாஹுல் ஹமீது ஹசரத் அவர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள். தாங்கள் அனைவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பட்டமளிப்பு நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னால் சில செய்திகளை உங்களோடு உள்ளார்ந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பட்டம் பெறுகின்ற 20 ஆலிமா மனாரியாக்கள் அல்லாஹு தஆலா கிருபை செய்தான். அவர்களோடு சேர்ந்து 60 நபர்கள் மதரசாவிலே நுழைந்தார்கள். முதலாக மதரசா துவங்கிய பொழுது 60 நபர்கள் தாখিলাனார்கள். 60 40 நபர்கள் குடும்ப சூழ்நிலைகள் மற்ற காரணங்களுக்காக தொடர முடியாமல் போய் 20 நபர்களும் 20 நட்சத்திரங்களாக ஜொலித்து நிலைத்து பட்டம் வாங்குகிறார்கள். இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள். ஏன் நம்பிக்கைக்குரியவர்கள்? ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து வ உலுல் இல்ம். அல்லாஹு தஆலா தன்னை இறைவனை தவிர தன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதற்கு அல்லாஹ் தன்னை சாட்சியாக்குகிறான். அடுத்து மலக்குகளை சாட்சியாக்குகிறான். அடுத்து உலுல் இல்ம் கல்வியாளர்களை சாட்சியாக்குகிறான். நம்பிக்கையாளர்களைத்தான் சாட்சியாக்க முடியும். எனவே இந்த 20 நபர்களும் நம்பிக்கையாளர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள். இந்த 20 நபர்களும் சிறப்பிற்குரியவர்கள், நன்மை பெற்றவர்கள். மை யுரிதில்லாஹு கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு தீனுடைய விளக்கத்தை தருகிறான். அவர்களை ஆலிமாவாக ஆலிமாக்களாக ஆக்குகிறான். இவர்களை அல்லாஹ் தஆலா ஆலிமாக்களாக ஆக்கியிருக்கிறான். இவர்கள் சிறப்பிற்குரியவர்கள், இவர்கள் உயர்வுக்குரியவர்கள். காரணம், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். ஈமான் கொண்டவர்களும் இல்முடையவர்களும் உயர்வானவர்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. ஆம், ஆலிம்களும் ஆலிமாக்களும் உயர்வானவர்கள். ஆக இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், இவர்கள் உயர்வானவர்கள், இவர்கள் சிறப்பிற்குரியவர்கள், இவர்கள் நன்மையை பெற்றவர்கள். ஆலிம்களாக ஆலிமாக்களாக உருவாகி இருக்கிறார்கள். உருவாக்கியவர்களையும் நாம் மறந்துவிடக் கூடாது. மனாருல் மாரிஃபா மதரசாவுடைய கட்டடம் உங்களுக்கு பள்ளிவாசலுக்கு பின்னால் இருக்கிறது தெரியும். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை, தனி ஒரு குடும்பம், ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து மதரசாவிற்காக ஏறத்தாழ 32 லட்சம் ரூபாய் அந்த கட்டிடம், அந்த வீடு, அந்த இடத்தோடு சேர்ந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய கல்விக்காக, மதரசாவிற்காக முழுமையாக அப்படியே ஒப்படைத்தார்கள். 32 லட்சம் ரூபாய் யாருடைய பங்கும் அதில் இல்லை. தனி குடும்பம், ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு மதரசா உருவாக வேண்டும், ஆலிமாக்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக. அந்த மதரசா கட்டிடம் வாங்கியதற்கு பிறகு ஜமாத்தினுடைய முழு ஒத்துழைப்பு, முழுவதுமாக ஒரு ஆலிம் நினைக்கின்ற எல்லா காரியத்தையும் செய்துவிட முடியாது. ஆலிம்களுக்கு தெரியும், இமாமத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும். நிறைய நினைக்கலாம், நிறைய யோசிக்கலாம், நிறைய செயல்படுத்தணும்னு ஆசை இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் செயல்படுத்த முடியுமான்னு கேட்டா கஷ்டம். அதற்குண்டான நிர்வாகம் அமைய வேண்டும், அதற்குண்டான ஒத்துழைப்பு அமைய வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையில 3 வருடங்களாக அருமையான ஒத்துழைப்பு, எந்த விதமான குறுக்கீடும் இருக்காது. மதரசாவுடைய காரியங்களில் ஜமாத்திற்கு உட்பட்டு தான் மதரசா நடக்கிறது. காட்டுத்தலைவாசல் ஜமாத்திற்கு உட்பட்ட அப்படிங்கிறது எங்களுடைய எல்லா லெட்டர் பேட்லையும் எல்லா பேருக்கீழையும் இருக்கும். மனாருல் மாரிஃபா மதரசா காட்டுத்தலைவாசல் ஜமாத்திற்கு உட்பட்ட இருக்கும்.
ஆனா ஜமாத்தினுடைய எந்த குறுக்கீடும் மதரசால இருக்காது. முழுமையான ஒத்துழைப்போடு 3 வருட காலங்கள் ஒரு மதரசாவை நடத்தணும் அப்படின்னா பொருளாதாரம், கணியத்திற்குரியவர்களே, சில நல்ல உள்ளங்கள், சில நல்ல மனிதர்கள் மதரசா நடத்தணும், ஆலிமாக்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஒருவருடைய சம்பளத்தை நீங்கள் முழுமையாக எடுத்துக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அப்படியாக ஒரு 4 பேர் 5 பேர் மாசம் ஒரு பெருந்தொகை கொடுத்து 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 3 வருட காலங்கள் மதரசாவினுடைய ஆலிமாக்கள் பெரும் தியாகிகள். காலையிலையும் மதரசா, மாலையிலையும் மதரசா. காலையில 10 மணிக்கு வரணும், 2 மணிக்கு மதரசா முடியும். திரும்ப அவங்க ஈவினிங் கிளாஸுக்கு 5 மணிக்கு வரணும், 8-8 வரைக்கும் இருக்கணும். இவர்கள் இதே நேரங்கள்ல இவர்கள் வேற எங்காவது வேலை பார்த்தா பெரும் சம்பளம் கிடைக்கும். இங்க என்ன குறுகிய ஒரு சம்பளத்துல அல்லாஹ்வுக்காக மட்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக மட்டும் தியாகம் செய்து மதரசாவில ஆலிமாக்களாக இருக்கிறார்கள். மதரசாவிலே ஓதக்கூடியவர்கள், மதரசாவிலே ஓதக்கூடிய மாணவிகள் பெரும் தியாகம். ஸ்கூலுக்கு போயிட்டு, காலேஜுக்கு போயிட்டு, குடும்பத்தை கவனிச்சு, ஸ்கூலுக்கு காலையில போயிட்டு ஈவினிங் வந்து அவசரமா ஃப்ரெஷ் அப் ஆகி அவசரமா திரும்ப மதரசாவுக்கு, திரும்ப 8:30 மணி வரைக்கும் இங்க இருக்கணும். அதே மாதிரி காலேஜ் போயிட்டு அவசரமா வந்து அவசரமா குடும்ப பெண்கள் கணவனையும் பார்த்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி கொண்டு வந்து, அல்லாஹு அக்பர், இவர்கள் அத்தனை பேர்களும் இந்த 20 பேர்களை உருவாக்குவதற்காக முழு ஒத்துழைப்பு தந்தவர்கள். இந்த நிகழ்வு, பட்டமளிப்பு விழா நிகழ்வு இருக்கிறது, அல்லாஹு அக்பர், இந்த நிகழ்வுக்காக யாரிடத்தில் எது கேட்டாலும் நான் ஒரு பெரும் பாக்கியம் செய்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். காட்டுத்தலைவாசல் பகுதிக்கு ஒரு இமாமாக நான் வந்து சேர்ந்தது அல்லாஹ்வுடைய பெரும் பாக்கியம். யாரும் மறுப்பு சொல்றதில்லை, என்ன கேட்டாலும் மறுப்பு சொல்றதில்லை. கணியத்திற்குரியவர்களே, அதற்கு இடையிலே நடந்த அசம்பாவிதங்களும் உங்களுக்கு தெரியும். நிகழ்ச்சிக்காக மிக உத்வேகமாக தயாராகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நில ஒரு அசம்பாவிதம் நடந்து போனது. அதுல ஒரு கேள்வி அடிக்குமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு உண்டான பதில சொல்லிடலான்னு நான் நினைக்கிறேன். பணத்தை கொண்டு போய் பள்ளிவாசல்லையா வைப்பாங்கன்னு கேட்கிறாங்க. எல்லாருக்கும் உள்ள சந்தேகம். ஒரு பெருந்தொகை மதரசாவினுடைய மனாருல் மாரிஃபா மதரசாவினுடைய கொஞ்சமாக 3 வருட காலங்களில் சந்தாவாக நன்கொடையாக கொடுத்த பணங்களை சம்பளம் போக கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த காசு, அவர்களுடைய வரக்கூடிய அடுத்த காலங்களில் அவர்களுக்கு சம்பளத்தை கூட்டி அவர்கள் போனஸை கூட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமா சேர்த்த காசு, கொஞ்சமா அந்த நிகழ்வுக்காக சேர்த்த பணம், என்னுடைய சிறுக சேமிப்பு. அது கேட்கிறாங்க, அந்த பணத்தை மதரசா பள்ளிவாசல்லையா வைப்பாங்க. இதே காவல்துறை அதிகாரியும் இடத்துல கேட்டாங்க, பள்ளிவாசல்லையா பணத்தை வைப்பீங்க? பள்ளிவாசலை விட ஒரு பாதுகாப்பான இடம் உலகத்திலே எதுவும் இல்லை என்ற நம்பிக்கையில பள்ளிவாசலை வச்சிருந்தேன். வேற எந்த நோக்கமும் இல்லை, எந்த காரணமும் இல்லை. பள்ளிவாசலை விட உலகத்துல பாதுகாப்பான இடம் அது. அந்த எண்ணத்துல வச்சிருந்தேன். 15 வருட காலமாக பள்ளிவாசலை வச்சுதான் எல்லா வரவு செலவும் பார்க்கிறேன். வேற எங்க நான் கொண்டு போய் வைக்கிறதுங்க தான் வைப்பேன். பள்ளிவாசலையா வச்சீங்க, பள்ளிவாசல வச்சீங்கன்னா. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அசம்பாவிதங்களுக்கு பிறகும் நாங்கள் ஓய்ந்து விடவில்லை. முழு ஒத்துழைப்பு. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன எப்படி இந்த நிகழ்வை நடத்தணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அதற்குண்டான முழு ஒத்துழைப்பையும் தருகிறோம். எத்தனையோ பேர் அது பணம் வேணுமா சொல்லுங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க, எவ்வளவு வேணும் நிகழ்வு நடத்துறதுக்கு. நிகழ்வுல எந்த குறையும் வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ்வுடைய உதவி, அல்ஹம்துலில்லாஹ், இந்த சிறப்பு மிகு நிகழ்வு மிகச் சிறப்பாக நடப்பதற்கு உங்கள் அத்தனை பேர்களுடைய ஒத்துழைப்பு. கணியத்திற்குரியவர்களே, பரிசு பொருட்கள் வந்துருச்சு, அதை பேக் பண்ணணும். அதற்காக உழைத்த இளம் என்னுடைய சொந்தம் என்று சொல்லலாம், உறவுகள் என்று சொல்லலாம், என்னுடைய மகனையும் சேர்த்து அப்துல் ரஹ்மான் போன்றவர்கள் இரவு பகலாக இந்த பேக்லாம் ஒரு நாள் பண்ணி முடிச்சாங்க. 2 மணி நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து 20 பேருடைய தனித்தனி பரிசுகள் வந்து சேர்ந்துச்சு. அதை ஃபுல்லா பேக் பண்ணி அதை ஃபுல்லா ஸ்டிக்கர் ஒட்டி பெரிய உழைப்பு.
பெரும் உழைப்பு, பணத்தால், உடலால், எண்ணத்தால். கணேயத்திற்குரியவர்களே, இவர்கள் உருவாகியவர்களுக்கு அல்லாஹ் எப்படி ஒரு நல்ல நன்மைகளை கொடுப்பானோ, இவைகளை உருவாக்குவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த உலகிலும் மிகச்சிறந்த வாழ்க்கையை தரணும், நிம்மதியான வாழ்க்கையை தரணும், செழிப்பமான வாழ்க்கையை தரணும், ஆகிரத்திலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உலகிய அழகிய சொர்க்கத்தை தர வேண்டும் என்பது உள்ளார்ந்த ஒரு துவாவாக, உள்ளார்ந்த சில செய்திகளாக உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது பட்டமளிப்பு விழா நிகழ்வுக்கு முன்பதாக நேற்று நடந்த மக்தப் மதரசாக்களுக்கான போட்டிகள் நேற்று நடந்தது. ஒரு 5 போட்டிகள் அதிலே நடந்தது. 5 போட்டிகளும் வயது வித்தியாசத்தோடு சிறு பிள்ளைகளிலிருந்து 13 வயசுக்கு மேல வரைக்கும் போட்டிகள் நடந்தது. அதற்கு அதுபோக மனாருல் மாரிஃபா மதரசாவில் அறப்பரிச்சை, முழு பரிச்சை, எல்லா பரீட்சையும் வைப்போம். அரையாண்டு, முழு ஆண்டு இந்த 2 மார்க்குகளையும் சேர்த்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இது வருஷம் நாம கொடுக்கிறது. அதனுடைய பரிசுகளும் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது கொடுக்கப்படும். முதல்ல பரிசுகள் கொடுக்கப்பட்டு விட்டு அடுத்ததாக மரியாதை மிகுந்த எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை வாழும் அவுலியா இறைநேசர் என்று சொன்னால் மிக பொருத்தமானதாக இருக்கும். எங்களுடைய மதரசாவினுடைய ஹஸ்ரத் கிபிலா, முதல்வர் ஹஸ்ரத் கிபிலா அவர்களுடைய கரங்களால் இன்ஷா அல்லாஹ் பட்டம் கொடுக்கப்படும். இப்பொழுது பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது. பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் கொஞ்சம் வலதுபுறம் வந்துருங்க. இன்ஷா அல்லாஹ் முதல் போட்டி அஸ்மாவுல் ஹுஸ்னா, சிறு பிள்ளைகளுக்கான 4 மற்றும் 5 வயது பிள்ளைகளுக்கான அஸ்மாவுல் ஹுஸ்னா என்கின்ற அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் 25 பொருளோடு மனனம் செய்து ஒப்புவிக்கின்ற போட்டி. அதனுடைய போட்டியினுடைய பரிசை வழங்குவதற்காக சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய ஷாவுல் அமீத் பாக்கவி ஹஸ்ரத் அவர்களை அழைக்கிறோம். அஸ்மாவுல் ஹுஸ்னா போட்டியினுடைய முதல் பரிசு ஏ ரியாஸ் அவர்களுடைய மகள் ஆர் அமீரா ஃபாத்திமா. வேகமா வாங்கம்மா. ஆர் அமீரா ஃபாத்திமா. அமீரா ஃபாத்திமா. வேகமா வாங்க, வேகமா வாங்க, வாங்க. அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய இரண்டாவது பரிசு ஏ அஜ்மின் ஹாஜா அவர்களுடைய மகளார் ஏ நௌபா. ஏ நௌபா இரண்டாவது பரிசு. வேமா ஓடி வாங்க. அமீரா ஃபாத்திமா வேமா வாங்க, இதுல ஏறி வாங்க. கிரைண்டர் தகப்பனாரோட சேர்ந்து வாங்கி பிடிச்சுக்கணும். அஜ்மீன் ஹாஜாவுடைய மகளார் ஏ நௌபா. நௌபா எங்கம்மா? அடுத்து மூன்றாவது பரிசு ஆர் அன்சர் அலி அவர்களுடைய மகளார் ஏ ஆலியா. ஏ ஆலியா மூன்றாவது பரிசு. நௌபா வரக்கான் வச்சிரு. அப்துல் ரஹ்மான் பாத்துக்க ஏது மிஸ் ஆகுது. மூன்றாவது பரிசு ஆர் அன்சர் அலி அவர்களுடைய மகளார் ஏ ஆலியா. வர்றாங்களா ஆலியா? சீக்கிரம் வாங்கம்மா. ஆலியாவா? நௌஃபா இரண்டாவது பரிசு. ஏ ஆலியா வாங்கம்மா வேமா. நௌஃபா. அடுத்த 50 சூறாக்களுடைய பெயர்கள். 50 சூறாக்களுடைய பெயர்கள் இந்த பரிசை வழங்குவதற்காக சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் காசி மரியாதை மிகுந்த ஃபாரூக் ஹசரத் அவர்களை அழைக்கிறோம்.
50 சூறாக்களுடைய பெயர்கள். முதல் பரிசு ஏ முகமது பத்ருத்தீன் அவர்களுடைய மகனார் எம் அனஸ். அனசங்க என்னுடைய மகன் தான், வேற யாரும் இல்ல. இரண்டாவது பரிசு கே ஜமாலுத்தீன் அவர்களுடைய மகளார் ஜே கன்சியா. ஜே கன்சியா ஐயா வராங்க. கன்சியா எங்கம்மா? மூன்றாவது பரிசு ஜாபிர் ஹுசைன் அவர்களுடைய மகளார் ஜே நசீதா. கன்சியா நசீதா வாங்கம்மா. கன்சியா இல்லையா? இரண்டாவது பரிசு ஜாபிர் ஹுசைன் அவருடைய மகளார் ஜே நசீதா. ஜே நசீதா வர்றாங்களா? வேமா வாங்கம்மா. அடுத்து கேள்வி பதில் தொழுகை முறை, அதனுடைய பரிசை வழங்குவதற்காக காட்டுத்தலைவாசல் ஜமாத்துடைய செயலாளர் ஹாஜி நூர் முகமது அவர்களை அழைக்கிறோம். முதல் பரிசு இப்ராஹிம் அவர்களுடைய மகனார் அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் இப்ராஹிம் அவருடைய மகனார் அப்துல் ரஹ்மான். இரண்டாவது பரிசு பசீர் அலி அவர்களுடைய மகளார் பி மாலிகா. பசீர் அலி அவருடைய மகளார் பி மாலிகா. அங்கிட்ட வருது மக, அங்கிட்ட வாங்க. பசீர் அலி மகள் மாலிகா. மூன்றாவது பரிசு ராவுத்தர் அவர்களுடைய மகனார் ஆர் ஆசிக் இலாஹி. ஆசிக் இலாஹி அடுத்த பரிசை வழங்குவதற்காக முத்துப்பட்டினம் ஜமாத்தினுடைய செயலாளர் மைதீன் பிச்சை ஹாஜியார் அவர்களை அழைக்கிறோம். பயான் ஆண்கள் பிரிவு முதல் பரிசு ஷாஜஹான் அவர்களுடைய மகனார் எஸ் முகமது தொய்யிப். ஷாஜஹான் அவருடைய மகனார் எஸ் முகமது தொய்யிப். இரண்டாவது பரிசு ரசூல் மியான் அவர்களுடைய மகனார் ஆர் முகமது ஆதில். கிரைண்டர் அது. மூன்றாவது பரிசு ஏ ஷாகுல் ஹமீத் அவர்களுடைய மகனார் எம் அப்துல் ஜப்பார். பயான் பெண்கள் பிரிவு பரிசை வழங்குவதற்காக காட்டுத்தலைவாசல் ஜமாத்துடைய தலைவர் சையத் முகமது புகாரி அவர்களை அழைக்கிறோம். மற்றும் துணைத் தலைவர் அப்துல் வஹாப் அண்ணனையும் இருக்கிறோம். சேர்ந்து பயான் பெண்கள் பிரிவு பயான் பெண்கள் பிரிவு முதல் பரிசு பி அப்பாஸ் அவர்களுடைய மகளார் ஏ தஸ்னீம் ஃபாத்திமா. தஸ்னீம் ஃபாத்திமா. இரண்டாவது பரிசு பஷீர் அகமது அவருடைய மகளார் பி ஷமீரா. பி ஷமீரா இரண்டாவது பரிசு. பேர் என்னன்னு கேட்டுங்க. ஐயா கொடுத்துருங்க. தஸ்னீம் ஃபாத்திமா. இரண்டாவது பரிசு ஷமீரா. மூன்றாவது பரிசு பி அப்பாஸ் அவர்களுடைய மகளார் ஏ அஸ்மா ஃபாத்திமா. அஸ்மா ஃபாத்திமா. அஸ்மா ஃபாத்திமா. அஸ்மா ஃபாத்திமா வரலையா? வரலாம் வச்சிருங்க.
யார் தம்பி? வா வந்து வாங்கிக்க. வேமா அடுத்து என்ன? அடுத்து மன்னாருல் மாரிஃபா மதரசாவினுடைய பரிசுகள் வழங்கப்படுகிறது. இந்த பரிசை வழங்குவதற்காக காடுதலைவாசல் ஜமாத்துடைய பொருளாளர் நாகூரான் ஹாஜியார் அவர்களையும் துணைத் தலைவர் அலி சையது அலி அவர்களையும் அழைக்கிறோம். துணை செயலாளர். முதல் சும்ரா காலை வகுப்பு முதல் பரிசு முதலாவது ரேங்க் என் யாசிகா பானு. நூறனே. முதல் சும்ரா காலை வகுப்பு இரண்டாவது பரிசு ஆமினத்துல் ஃபர்ஹானா. முதல் சும்ரா காலை வகுப்பு மூன்றாவது பரிசு எஸ் சபீனா. எஸ் சபீனா இருங்க, நீங்க மூணாவது பரிசு அவர் வாங்கிட்டு மௌனவன். இரண்டாவது பரிசு ஆமினத்துல் ஃபர்ஹானா. இரண்டாவது பரிசு நீங்க வாங்கிக்கணும். மௌன கொடுங்க. வணக்கம். என்ஜுவா காலனி இமாமுடைய மனைவி. மூன்றாவது பரிசு எஸ் சபீனா. வாங்கி அடுத்த பரிசை வழங்குவதற்காக முஜீபுர் ரஹ்மான் அவர்களையும் ஷர்ஃபுதீன் அவர்களையும் அழைக்கிறோம். முதலாம் சும்ரா மாலை வகுப்பு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏ ரஸ்மியா பேகம். ஏ ரஸ்மியா பேகம் ஐயா வரான். முதலாம் சும்ரா மாலை வகுப்பு செகண்ட் ரேங்க் எம் ஃபஹிமா ஹசீன். மதாரனே. முதலாம் சும்ரா மாலை வகுப்பு மூன்றாவது ரேங்க் எஸ் ஜுவைரியா பானு. ஜுவைரியா பானு மதாரனே. இரண்டாவது அப்படியா அவர் ரெண்டு இது மூணு. சரி வட்ட வட்ட மதார இந்த ரெண்டாவது பரிசு அவர் ரெண்டாவது பரிசு. இது மூணாவது பரிசு. இரண்டாம் சும்ரா காலை வகுப்பு இந்த பரிசை வழங்குவதற்காக இரண்டு பைசுல் ரஹ்மான் அவர்களை அழைக்கிறோம். இரண்டாம் சும்ரா காலை வகுப்பு முதல் ரேங்க் ஆர் அனீஸ் ஃபாத்திமா. ஆர் அனீஸ் ஃபாத்திமா எங்க அண்ணன் ஆர் அனீஸ் ஏமா ஆர் அனீஸ் ஃபாத்திமா. இரண்டாம் சும்ரா காலை வகுப்பு செகண்ட் ரேங்க் எஸ் நிலோஃபர் நிசா. சீக்கிரமா வாங்க. இரண்டாம் சும்ரா காலை வகுப்பு தேர்ட் ரேங்க் எஸ் ஃபாத்திமா சிபானி. இனி ஏறுங்க. நிலோஃபர் நிசா செகண்ட் ரேங்க். ஃபாத்திமா சிபானி. ஃபாத்திமா சிபானி வரலையா? வேமா வாங்க. வேமா அத்தா வர்றா. ரெண்டு கவுண்டர் சேர்த்து கொடுக்கணும். எல்லாம் கொடுத்தா இரண்டாம் சும்ரா மாலை வகுப்பு பரிசை வழங்குவதற்காக ஹமீத் அண்ணன் அவர்களையும் செஞ்சை தலைவர் பக்கீர் முகமது அவர்களையும் அழைக்கிறோம். இரண்டாம் சும்ரா மாலை வகுப்பு முதல் ரேங்க் எஸ் நிஸ்மா. எஸ் நிஸ்மா யார் வரா? நிஸ்மாக்கு எஸ் நிஸ்மா யாரும் இல்லையா? சரி வைமா அப்துல் ரஹ்மான். இரண்டாம் சும்ரா மாலை வகுப்பு எஸ் சுஹைனா செகண்ட் ரேங்க். எஸ் சுஹைனா வாங்க மேலே. இரண்டாம் சும்ரா மாலை வகுப்பு தேர்ட் ரேங்க் சிஎம் ஆஃப்ரின் குதுசியா. ஆஃப்ரின் குதுசியா. ஆஃப்ரின் குதுசியாவா? ரைட். அடுத்ததாக மூன்றாம் சும்ரா
இந்த பரிசை வழங்குவதற்காக 2 கவுன்சிலர்களையும் அழைக்கிறோம். சித்திகரன் அவர்களையும் சேட்டன் அவர்களையும். 3ஆம் சுமரா முதல் ரேங்க் ஏ ஆஃப்ரின் சபிகா. ஆஃப்ரின் சபிகா அண்ணே வாங்க வேமா ஐயா. செகண்ட் ரேங்க் ஆஃப்ரின் பேகம், எம் ஆஃப்ரின் பேகம். யார் வந்திருக்காது? ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆஃப்ரின் பேகம், 2வது பிரைஸ். ஆமா. தேர்ட் ரேங்க் முத்து மர்ஜான். சேர்ந்து வாங்கிருங்க ஃபேமிலி ஃபுல்லா. ஆஃப்ரின் சபிகாங்கிறது மகள், முத்து மர்ஜாங்கிறது தாய், அம்மாவும் மகளும் சேர்த்து வாங்கி. அடுத்து ஹிஃபுது பிரிவு பரிசை வழங்குவதற்காக ஷாஜஹான், ராஜா முகமது ஹாஜியான், ஹாஜா மொய்தீன் ஹாஜியார் ஆகிய 3 நபர்களையும் அழைக்கிறோம். ஹிஃபுது பிரிவு முதல் பரிசு தங்களுக்கு முன்னால் கிராத் ஓதி காட்டிய அப்துல் ஜப்பார். ஹிஃபுது பிரிவு 2வது ரேங்க் முகமது ஆசிஃப். ஆசிஃபுங்க யார் யார்? ஹிஃபுது பிரிவு 3வது பரிசு முகமது ஜுபைர். செகண்ட் பிரைஸ் முகமது ஆசிஃப், தேர்ட் பிரைஸ் முகமது ஜுபைர். மனாருல் மாரிஃபா மதரசாவுடைய பயான் போட்டி 1வது சுமரா. இந்த பரிசை வழங்குவதற்காக முத்துப்பட்டினம் ஜமாத்தினுடைய தலைவர் நீராம்பலம் ஹாஜியார் அவர்களையும் இப்ராஹிம் மௌலானா அவர்களையும் அழைக்கிறோம். 2 பேர் வாங்க. பயான் போட்டி முதல் சுமரா முதல் பரிசு ஏ யாஸ்மின் ரோஜா. யாஸ்மின் ரோஜா வஹாபனுடைய மகள். வேமா போட்டு தலைவர் பயான் போட்டி 1வது சுமரா 2வது பரிசு ஏ ரஸ்மியா பேகம். ரஸ்மியா பேகம் ஜமால் யாராவது வாங்கம்மா. பயான் போட்டி 1வது சுமரா 3வது பரிசு எம் ஜாஸ்மின் ரிஸ்வானா. ஜாஸ்மின் ரிஸ்வானா. பயான் போட்டி 3ஆம் பரிசு ஜாஸ்மின் ரிஸ்வானா. ஜாஸ்மின் ரிஸ்வானா வாங்க. பயான் போட்டி 2வது சுமரா இந்த பரிசை வழங்குவதற்காக கோட்டையூர் ஜமாத்துடைய தலைவர் முகமது கான் அவர்களையும் முத்துப்பட்டினம் தலைமை இமாம் தாரிக் இர்ஷாதி அவர்களையும் அழைக்கிறோம். சாதிக் மேல வர சொல்லலாம். சாதிக் செஞ்சை பள்ளிவாசன தலைமை இமாம் சாதிக் மௌலானா அவர்களையும் அழைக்கிறோம். முதல் பரிசு எஸ் நிஸ்மா. நிஸ்மா போட்டியா அப்பதையும் வாங்கல. நிஸ்மாவோட இதையும் கொடுத்துரும். பயான் போட்டி 2வது சுமரா. பயான் போட்டி 2வது பரிசு ஏ அனீஸ் ஃபாத்திமா. 2ஆம் சுமரா ஏ அனீஸ் ஃபாத்திமா அஜீசன் ஏற்பாப். பயான் போட்டி 2வது சுமரா 3ஆம் பரிசு எஸ் நிலோஃபர் நிசா. அடுத்து மதரசாவிற்கு முழுவதுமாக ஆப்சென்டே ஆகாம வந்தவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படுகிறது. முதல் சுமரா நிறைவான வருகை எம் அசீமா. இந்த பரிசை வழங்குவதற்காக சகீஃப் நாஷிரி அவர்களை வரவேற்கிறோம். இந்த பரிசு நான் தான் வாங்கணும். என்ஜிஓ காலனியுடைய தலைவர் அப்துல் ரஹ்மான் ஹாஜியார் அவர்களை கூப்பிடுறோம்.
முதல் பரிசு முதலாம் சும்ரா நிறைவான வருகை எம் அசீமா. நிறைவான வருகை முதல் சும்ரா எம் ஜாஸ்மின் ரிஸ்வானா. எம் ஜாஸ்மின் ரிஸ்வானா யாரோ வந்தாங்க ஜாஸ்மின் ரிஸ்வானாக்கு. சரி வை. இரண்டாம் சும்ரா நிறைவான வருகை எஸ் ஃபாத்திமா சிபானி. ஃபாத்திமா சிபானி பேமோகனே. இரண்டாம் சும்ரா நிறைவான வருகை பி அனிசா. பி அனிசா சகிஃப் மோனா கொடுங்க. ஐ முஜிபுர் ரஹ்மான் துணைத் தலைவர் அவர்கள் கொடுப்பார்கள். எஸ் ஃபாத்திமா சிபானி. பி அனிசா. மூன்றாம் சும்ரா நிறைவான வருகை ஏ ஆஃப்ரின் சபிகா. ஏ ஆஃப்ரின் சபிகா. பட்டம் பெறும் மாணவிகளில் 3 ஆண்டுகள் நடந்த அரையாண்டு முழு ஆண்டு அத்தனை தேர்வுகளிலும் கலந்து கொண்டு அத்தனை தேர்வுகளிலும் பெற்ற மார்க்குகளில் அதிகமான மார்க்குகள் எடுத்தவர்களுக்கு சிறப்பு பரிசு 1 கிராம் தங்க நாணயம் கொடுக்கப்படுகிறது. அந்த தங்க நாணயத்தை பெறுபவர் பட்டம் பெறும் மாணவிகளில் 3 ஆண்டுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற 3700 மார்க்குகளுக்கு 3347 மார்க்குகள் எடுத்த எஸ் ரோஷன் ஃபர்ஹானா அவர்களுக்கு மரியாதை மிகுந்த ஹசரத் அவர்கள் இந்த பரிசை வழங்குவார்கள். ரோஷன் ஃபர்ஹானா ஷாஜானன். சொல்லிடுவோம். அடுத்ததாக 2 சும்ராக்களுக்கு ஆறுதல் பரிசு அளிக்கப்படுகிறது. பேர் வரிசையா சொல்றேன், கடற்கரை வந்து வாங்கிருங்க. அடுத்து பட்டம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த முதல் சும்ரா காலை வகுப்பு ஆமினத்துல் ஃபர்ஹானா, எஸ் சபீனா, ஏ யாஸ்மின் ரோஜா, என் யாசிகா பானு. 4 பேர் வாங்க, வேமா வாங்க. எஸ் ஆமினத்துல் ஃபர்ஹானா, எஸ் சபீனா, ஏ யாஸ்மின் ரோஜா, என் யாசிகா பானு. முதல் சும்ரா மாலை வகுப்பு ஏ அஸ் சபீனா, எம் ஜாஸ்மின் ரிஸ்வானா, எஸ் ஜுவைரியா பானு, ஏ அஸ் சபீனா, எம் ஜாஸ்மின் ரிஸ்வானா, எஸ் ஜுவைரியா பானு, ஏ ரஸ்மியா பேகம், எம் சபானா யாஸ்மின், எஸ் ஷாஃபியா சமரத், எஸ் ஆசிகா பானு, ஐ ஆயிஷா, என் ஆயிஷா ஜமாலியா, எம் அர்ஷியா, எம் அசீமா. ஆபிதங்க ஆபிது அசீமாட்டு வாங்கி. எம் ஃபஹிமா ஹசீன், மஹாசின் சாலிஹா, மஹாசின் சாலிஹா, மர்சூகா ஷிரீன். முடிஞ்சா பேர் சொல்றாங்களோ அதை வாங்கிருக்க கொஞ்சம் சீக்கிரமா. ஆபிது முடிஞ்சா? 1ஆம் சும்ரா முடிஞ்சா? ரைட். 2ஆம் சும்ரா காலை வகுப்பு ஃபாத்திமா சிபானி, ஃபாத்திமா சிபானி, ஆர் அனீஸ் ஃபாத்திமா, பி அனீசா,
பி ரஷீதா பேகம், ஜே ரசியா பேகம், நிலோஃபர் நிசா. அப்துரமா கொடுத்து வாங்கிக்க. ரஷியா பேகம், நிலோஃபர் நிசா. இதை எடுத்து கொடுமா ஒரு ஆளு. பஷீர், ஆரிஃப், ரசீனா பேகம், நிலோஃபர் நிசா அந்த வருது. ரசீனா பேகம், ஏ ரசீனா பேகம், ஏ அனீஸ் ஃபாத்திமா, ஃபஹமிதா பானு, ஃபஹமிதா பானு, எஸ் நிஸ்மா, எஸ் நிஸ்மா, யூ அனுரா பேகம், அனுரா பேகம், ஷீரின் சஹானா, சுஹைனா, ஆமினா பிவி, சப்ரீனா யாஸ்மின், ஆஃப்ரின் குதுசியா, எஸ் சிபானா பேகம். எல்லாரும் வாங்கியாச்சா? ஆமீன் நபி வாங்க, வாங்கடா. ஆமீன் நபி வாங்க. இதை கொடு, வாங்காதவங்க வச்சிருங்க, வந்து கேட்டா கொடுங்க. கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்துருங்களேன், பட்டம் கொடுக்க போறேன் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் நிம்மதியா அமைதியா கொடுத்தா தேவல. உட்காருங்க கொஞ்சம்.